வணக்கம் நண்பர்களே, இது A to Z மீடியா தமிழ். நான் உங்கள் அசோக். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறேன். வாங்க இன்றைய தின கதையிலூடாக ஒரு கருத்து பதிவை பார்க்கலாம். ஒரு நாட்டின் ஒரு வங்கி கொள்ளையின் போது கொள்ளையர்கள் துப்பாக்கியுடன் அனைவரையும் மிரட்டினார்கள். இந்த பணம் அரசுக்கு சொந்தமானது, ஆனால் உங்கள் உயிர் உங்களுக்கு சொந்தமானது. அனைவரும் அசையாமல் படுத்து விட்டார்கள். மனதை மாற்றும் முறை என்பது இதுதான். திஸ் இஸ் கால்டு மைண்ட் சேஞ்சிங் கான்செப்ட், சேஞ்சிங் த கன்வென்ஷனல் வே ஆஃப் திங்கிங். அங்கே ஒரு பெண் கொள்ளையர்களின் கவனத்தை திருப்ப அநாகரிகமாக நடந்தாள். அப்பொழுது கொள்ளையர்களில் ஒருவன், இங்கு நடக்கப் போவது கொள்ளை, கற்பழிப்பு அல்ல என்று மிரட்டி அமர வைத்தான். இதைத்தான் செய்யும் தொழில்களில் கவனம் தேவை என்று சொல்கிறோம். பீயிங் ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபோக்கஸ் ஒன்லி வாட் யூ ஆர் ட்ரெயினட். கொள்ளையடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் கொள்ளையர்களுக்குள் ஒருவன் கேட்டான், வாருங்கள் சீக்கிரம் பணத்தை எண்ணி விடலாம் என்று. மற்றொருவன் சொன்னான், அவசரம் வேண்டாம், பணம் நிறைய இருக்கிறது, நேரம் செலவாகும். அரசே நாம் எவ்வளவு கொள்ளையடித்தோம் என்று நாளை செய்திகளை சொல்லிவிடும். இதைத்தான் படிப்பை விட அனுபவம் சிறந்தது என்போம். திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ். Nowadays, experience is more important than paper qualification. வங்கியின் மேலாளர் இந்த சம்பவத்தை காவல்துறையிடம் செல்ல முனைந்தான். அப்போது அவனுடைய மேலதிகாரி தடுத்து அவனிடம் கூறினார், வங்கியில் கொள்ளை போனது 20 கோடி தான். நாம் மேலும் 30 கோடி பதுக்கி வைத்து மொத்தமாக 50 கோடி கொள்ளை போய்விட்டது என்று சொல்லிவிடுவோம் என்றார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது இதுதான். திஸ் இஸ் கால்ட் ஸ்விங் alone with the tide, converting an unfavorable situation to yours. இதை கேட்ட மற்றொரு அதிகாரி, வருடம் ஒரு கொள்ளை இவ்வாறு நடந்தால் மிக நன்றாக இருக்கும் என்றார். கலியுகம் என்பது இதுதான். திஸ் இஸ் கால்டு கில்லிங் போர்டம் பேட். ப்ரொஃபஷனல் ஹாப்பினஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர் ஜாப். மறுநாள் செய்திகளில் வங்கியில் 100 கோடி கொள்ளை போய்விட்டது என்று அறிவிக்கப்பட்டது. கொள்ளையர்கள் அதிர்ந்து போய் பணத்தை எண்ணத் தொடங்கினார்கள். எவ்வளவு எண்ணியும் அவர்களால் 20 கோடிகளுக்கு மேல் போக முடியவில்லை. கொள்ளையர்களில் ஒருவன் எரிச்சல் அடைந்து, நாம் உயிரை பணயம் வைத்து 20 கோடி ரூபாய் கொள்ளையடித்தோம், ஆனால் இந்த வங்கி அதிகாரி சிரமம் இல்லாமல் 80 கோடி கொள்ளையடித்து விட்டான், இதற்குத்தான் படித்திருக்க வேண்டும் என்றான். த எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது A to Z மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.